இன்னைக்கு உண்மையில ஆண்டவர் தேங்க்ஸ் பண்ணி ஆண்டவரை நாட்களும் எசப்பா நீங்கள் சொன்னீங்க விழுந்த இடத்துல சொல்லி 2 தடவை நீங்கள் வேறுக்கூடாது சொல்லி இன்னும் 3வது தடவை எங்கள் சகோதரி மூலம் எனக்கு சொன்னீங்கமே இதனாலும் இந்த இடம் எனக்கு நான் விழுந்த இடம் எனக்கு தெரியாது இந்த இடத்துல இயேசுவை நான் உங்களோட ஊழியர்களை பொறுப்பு கொடுத்தது எனக்கு தெரியாது ஆனாலும் ஏசப்பா இந்த நாட்களும் ஒரு ஊழியர்களை இந்த நாளில் நான் திரும்ப எடுக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே உங்கள் நாமத்தினாலும் உங்கள் தந்த அந்த ஊழியத்தை விட இன்னும் மகிமையான ஊழியம் எனக்கு தந்தபடியாக ஆண்டவர் ரெட்டிப்பாக என்னை கூப்பிட்டு வெளியே எடுத்து நிறைய படிச்சு அந்த ஊழியம் தந்தவரை திரும்ப ஆண்டவர் இந்த ஊழியத்தை திரும்ப இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை என்னை பலமாக பயன்படுத்த மாட்டவரே என்னையும் ராஜ்புரவரையும் எங்களை எல்லாரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே அது எங்களை பயன்படுத்த நாங்கள் இப்போ வேறு வந்து அந்த கடையில் வேறு ஒரு ஃப்ரெண்ட் தெரியாத ஒரு அவரும் ஒரு ஆண்டவர் ஏற்பட்ட பிள்ளை டக்குன்னு ஆபத்து வந்தோன்னா அவரோட இவர் ஃபோன் பண்ணி கேட்க எத்தனை 2-3 நாள் தான் தெரியும் அவர் என்ன கேட்டோன்னா இந்த மோகன் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அவர் ரஷ்யாவில் தெரியும் 20 வருஷம் கூட அப்போ அவர் வந்து டக்குன்னு இடத்தை கொடுத்து இவருக்கு வேலையை கொடுத்து இதெல்லாம் செய்து அன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் இங்கே வந்து ஒன்று ஒரு அற்புதம் செய்தார் கார் ஒன்று கொடுத்தாரு இங்கே நல்ல சீப்பர் அன்றை போன சனிக்கிழமை வரைக்கும் வேணும் அதை கொண்டு போயிட்டு இதெல்லாம் செய்யும் வரைக்கும் ஆண்டவர் கூட இல்லை பெரிய அற்புதம் அது ஆண்டவர் வேறு கார் கொடுத்து எல்லாம் செய்வது அப்போ என்னன்னு சொன்னால் கார் அதுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் பட்டது 2 நாளைக்கு முதல்ல என்ன மற்ற கார் மினி கார்னு வச்சுருக்காரு மினி பிஎன்ஒய் மினி அந்த காரை ஒரு இதில் வந்து ஒரு அடிச்சு போட்டு ஓடிட்டாங்க அந்த பம்பரெல்லாம் தாண்டி வருது அப்போ ஒன்றும் செய்யலாது அப்படி காரை கொண்டு விட்டுருக்காங்க அடுத்த காசு இல்லை கார் ஆனால் இங்கே வந்துட்டு அவர் சேர்த்துக்கு வரைக்கும் அவருக்கு இங்கே ஆண்டவர் காசை கொடுத்து அந்த மோகன் மூலம் உதவி செய்து இவர் காரை இப்போ வச்சிருக்காரு என்னன்னு சொன்னால் உண்மையில ஆண்டவர நாம் இயேசுவோட நாமத்தில் வல்லமை உண்டு வல்லமை என்ன கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமா தருவார் அடுத்தது இந்த நாட்கள்ல எடுத்து வாசிங்க உங்களுக்கு என்ன அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை மீட்பு இல்லையா நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வானத்தின் கீழ் அதாவது வானத்தின் கீழே பூமியில மனுஷருக்குள்ள வேற எந்த பேரும் கடவுள் பிதா அதாவது இயேசு கிறிஸ்து பிதா கட்டளை இல்லை வெற்றி மீட்கிறது நாங்கள் என்ன ஆபத்து வந்தாலும் இயேசுவே என்று கேட்டோம்னா இயேசு ஹெல்ப் பண்றாரு அதான் இயேசு ஹெல்ப் பண்றாரு எவ்வளவு ஆபத்துகள் பிரச்சனை அப்ப இயேசுன்னு சொன்னோன்னா எங்களுக்கு ஆபத்து உடனடி ஆபத்துகள் நாங்கள் தப்பித்துக் கொள்றோம் இந்த ஆபத்தா இருந்தா நேற்று நாள் போய்க்கா ஆக்சிடென்ட் நடந்துருக்குது அந்த காரை அப்பா மூவ் பண்ணுது என்கிட்ட கண்ணுக்கா தெரியல திரும்பி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த காரில் நீங்க போலீஸ் காரெல்லாம் நிற்குது காரெல்லாம் குமிஞ்சு போய் நிற்குது அப்ப என்ன உண்மையில ஆண்டவர்களை மூடிப்பாதாங்க அவன் நாமம் பூமியில வானத்துக்கும் பூமியில இன்னைக்கு ஒவ்வொரு ஆள் சொல்ல எனக்கு அது இருக்குது எனக்கு இந்த கடவுள் இருக்கு அந்த கடவுள் இருக்குன்னு ஆனா இருக்கலாம் ஆனா பவர் இல்லை அந்த நாமத்துல நீங்க போய் ஒரு பக்கத்தை பிசாசு பிடிச்சாட்ட போய் கலைச்சாரு கூட ஒண்ணு போவாங்க பிசாசு அப்ப இயேசுவோட நாமத்தினாலும் பிசாசு போ அடுத்த எபேசியர் 1:20 வாசிங்க எல்லா துரத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். எங்க இதுக்கெல்லாம் தலை இயேசு கிறிஸ்து இல்ல எல்லாத்துக்கும் இயேசுதான். அதான் எல்லாத்துக்கும் பிதாவோட தந்தன ஒரே ஒரு நாமம் இயேசுதான். இயேசுவை தவிர எங்களுக்கு இந்த இடத்துல
எங்களுக்கு மீட்புக்கு இடம். நீங்க எந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் முன்சில கங்கையில போனா பாவம் தீரம் பண்ணுவாங்க, அங்க போனா குளிச்சுட்டு வர ஊத்துதான் போகும், பாவம் போவாது இல்லைங்க. அங்க இருந்து பாவம் அங்க பெருசா போறாரு. இப்ப அங்க போனா எங்க போனா அங்க எங்கேயில போனாலும் பாவம் போவாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தா அவர் எல்லா பாவத்தையும் எங்களை விட்டு போக பண்ணிடுவார். என்ன பாவம் நாங்கள் என்ன என்ன தெரிஞ்சு செய்வோம், தெரியாம செய்வோம். எங்களோட மனசுலேயே சில குத்தி கொண்டு இருக்கும். ஆனா நான் அந்த அவங்களுக்கு இதை பண்ணிட்டேனே பண்ணிட்டேன். அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம்னா அது எங்களை விட்டு அப்படியே போயிடும். அது எங்களுக்கு எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் செய்கிற பொழுது, இப்ப இதை கூடி நாங்கள் யாருக்கு நாமத்தில் செய்யறோம்னா இயேசு நாமத்துல செய்யறோம். என்ன செய்தாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எந்த வீட்டை இருந்தாலும் அவருக்கு நாமத்தினால ஏதாவது செய்யற பொழுது ஆண்டவர் அந்த 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 நாமத்தினால செய்யற பொழுது ஆண்டவர் அந்த நாமத்தினால பெரிய அற்புதம் அடையாளம் செய்யலாம். வாசிங்க சிஸ்டர், கொலோசியர் பக்கம் 277 இருக்குது. கொலோசியர் 3:17 எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலைமையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். பாருங்க, வார்த்தையினாலாவது செயலினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, அப்ப ஆண்டவர் நிச்சயமாக அவற்றை நாமத்தினால நாங்க என்ன செய்யலாம், என்ன காரியம் அவற்றை நாமத்தினால எல்லாம் செய்யலாம். இந்த நாள்ல நாங்க அவற்றை நாமத்தில் கூடியிருக்கிறோம். இயேசு நாமம், இந்த நாமம் தான் விடுவிக்கும். நாங்க பாட்டுக்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பு சொல்லி அவற்றை நாமம் இயேசு நாமத்தினால எங்களுக்கு விடுதலை உண்டு. அடுத்தது எங்களோட வாழ்க்கையில சில காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில வருமானு சொன்னா நாங்க டக்குன்னு சோர்ந்து போறோம். யார்கிட்ட போன் பண்ணி சொல்லுவோம், பிரேமன் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணணும். ஆனா நாங்க மறந்துடுவோம். இப்போ பாருங்க, ஒரு ஆளுக்கு சிக்கா இருக்கு, உடனே நாங்களே சில நேரம் நானே செய்யுது மறந்துடும், பிரதர் என்னக்கா ப்ரே பண்ணுங்க. ஆனா நாங்க அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஜேசுவே என்ன விட்டு ஜேசு நாமத்தினால போகட்டுக்கு, இந்த பிரச்சனை என்ன விட்டு போகட்டுக்கு, இப்படியான பிரச்சனை என்ன விட்டு போகட்டுக்கு, இந்த பிரச்சனை என்ன விட்டு போகட்டுக்கு சொல்லி நாங்க கட்டளை கொடுக்க மாட்டோம். வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஆனா இந்த இனிவரும் காலங்களில் அப்படி நாங்க இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்தை யூஸ் பண்றதுக்கு தந்திருக்கிறார். அப்ப நீங்க நான் எல்லாரும் அந்த நாமத்தை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் மற்றாக்களுக்கு நாங்க சாட்சியா இருப்போம். நான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததப்பா, நான் உங்களுக்கு நேற்று முன்னாள் நடந்த பிரச்சனை அப்படி நாமத்தினால கேட்டு நான் செய்தேன். அப்ப இனி என்ன சொன்னா அந்த நாமத்தினால இவர் கேட்டாலும் செய்வேன். இதுக்கு போய் ஞானசாரம் கொடுக்க வேணுமோ இல்லாட்டி 10 நாள் உபவாசம் போடணுமோ ஒன்றுமே இல்லை. அவரை விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டான்னு விசுவாசிச்சு நிச்சயமா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார்டா அவர் செய்தே ஆவார். இப்ப என்ன சொன்ன இந்த நாட்கள்ல சில கஷ்டங்கள் எங்கிட்ட வாழ்க்கையில கடந்து வரும். அதான் நாங்க நினைக்கிறோம் இந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. ஆனா கஷ்டம் இல்லை, உண்மை அது அப்படி இல்லை. ஒரு பாடு வருதுன்றா அதை கலைக்க வேண்டிய எங்கிட்ட பொறுப்பு. இப்ப இயேசு படகுல போன காற்றும் புயலும் வந்தது, சரியா? இயேசு நித்திரையா இருந்தார். அப்ப அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நாங்க சாக போறோம் ஆண்டவர் இல்லாம. அப்ப என்ன செய்யணும், அவர் எழுப்பினார், இயேசு எழுப்பினார். அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா அவங்க இன்னொரு இடத்துல கேட்கிறாங்க, அவங்களுக்கு பாருங்க இந்த சீசன்ல சில குணம் இருக்குது. அந்த சில நேரங்களில் தங்கள்கிட்ட பவர் இருக்குன்றது அறிகிறாங்க. சில நேரம் கெட்டதுக்கு பவர் இருக்கு, நல்லதுக்கு பவர் இல்லை. அதாவது காற்றை நிப்பாட்ட வேணும், இவங்களுக்கு பவர் இல்லாம ஜீசஸ் தட்டி எழுப்புறாங்க. ஜேசு கேட்டார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீங்க என்று கேட்டார். கொஞ்சத்துல விசுவாசம் உங்களால முடியும் கூடாப்பா, ஏன் முடியும், அவர் இருக்கிறார். ஆனா இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க, இயேசுவே உங்களுக்கு சித்தமான நான் கெட்டது செய்யறது கேட்கிறாங்க. எங்க எடுத்து வாசிங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம். இதை இயேசு காட்டின என்னோட தனிமையா இருக்க பேசின லூக்கா 9ஆம் அதிகாரம் 55வது வசனமா இருக்கு. 55 லூக்கா 9 53 இருந்து வாசிக்கணும். ராஜ்புரத்தை வாசிக்கீங்களா? வாசிங்க, நீங்க வாசிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி
நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஒரு யார் கட்டளை வாசிங்க. இயேசு கட்டளை பாருங்க. இயேசு செய்ய போற கேட்கிறாங்களா தாங்க செய்யறது கேட்கிறாங்களா? வாசிங்க. 54. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கெட்டதுக்கு நாங்கள் செய்யறோம். ஆண்டவர் கெட்டதுக்கு நல்லதுக்கு அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற சீசரை காப்பாற்ற இல்ல இல்ல ஜேசுவை தான் தட்டி எழுப்புறாங்க. பாருங்க, நாங்கள் கட்டளையிட உனக்கு சித்தமா என்று கேட்டாரு. பாருங்க எப்படி சொல்லி இயேசு அதுக்கு என்ன சொல்ற? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அதற்கு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இயேசு வந்தது என்னட்டு மனுஷகுமாரனுடைய ஜீவனை அளிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கவே வந்தார் என்றார். அது ரட்சிக்கவே வந்தார். அது இவர்கள் கெட்டதான் சில கெட்ட காரியத்துக்கு இப்ப எப்படி நம்ம ஆட்கள் ஏதோ பிரச்சனை வந்து கணவர் பார்த்துக்கணும். இயேசுவே அந்த இது ஆரா கோபமானு சொன்னா நான் பார்த்துக்க சில பேர் அந்த நாங்க முந்தி ஆண்டவரை சுவிசேஷம் தடையா இருக்குன்னு இயேசுவே அவங்கள அகற்றுவாங்க. அதுல அவங்க அகற்றும் அவங்கள மறந்திருப்பு பண்ணணும் இல்லை. இயேசு அவங்கள தொட்டு அவங்கள எங்களுக்கு உதவி செய்யணும். நானே ஜெபிச்சிருக்கேன். அவங்கள தொட்டு அவங்கள மனம் மாட்டி சபையை கொண்டு வாங்கன்றதை விட்டுட்டு இல்ல ஆண்டவர் அவர்களை அகற்றும், அவர்கள் எந்த இடத்துல இருந்து போகணும், எங்களுடைய சபைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவர் என்றால் ஜெபிச்சிருக்கோம். அப்ப என்னன்னு சொன்னா அது இல்லை. இப்ப வந்து எங்களோட வாழ்க்கை வந்து வித்தியாசம். நான் ஆண்டவர் செய்ய ஆவியுடைய அறியா இருக்கிறா. இப்ப எனக்கு ஆண்டவர் இதை எப்படி சொன்னா, நான் வந்து கொஞ்சம் நியாய பிரமாணத்தில் இருந்தபோது ஆண்டவர் முதல் என்னோட 2வது பேசினேன் இந்த வசனம் தான். அதாவது வந்து எனக்கு வந்த சில பிரச்சனைகளால அப்ப இது வந்து ஆண்டவர் என்னோட பேசினார். மனுஷகுமாரன் மனுஷரை அழிக்கும்படி இல்லை, அவரை ரட்சிக்கவே வந்தார். நீங்க அதாவது உனக்கு யாராவது என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உனக்கு வராது, ஒன்றும் பெறாது. யாராவது ஒன்று சபிச்சா கூட ஒன்றும் பெறாது. அது வந்து நாங்களும் அப்படி செய்ய முடியாது. மனுஷகுமார் நாங்கள் என்ன சொல்றோம், நீ சேர்ச்சுக்கு வராட்டிக்கு உனக்கு கஷ்டம். அப்படிதான் நம்ம அப்படிதான் நீங்க அப்படி வரணும் இப்படி வரணும். நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி கணக்கு சபையில வந்து ஞானஸ்தானம் எடுத்தா தான் உங்களுக்கு பரிசுத்தமாகி வரும். எல்லாத்தையும் ஒன்று பைபிள்ல அப்படி இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பரிசுத்தமாகி போயிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னா அது ஆண்டவர் கிருபை. ஆண்டவர் நாங்க மட்டம் போட்டு காட்டு. ஆண்டவர் இதை பண்ண மாட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? இதை பண்ணுவேன் தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு சொல்றது உரிமையே இல்லை. ஆண்டவர் இலக்கம் உள்ளவர், அது எப்படியும் செய்வார். என்ன அவர் எல்லாரும் நேசிக்கிறார். அவர் இலக்கம் உள்ளவர், அவர் வாஞ்ச உள்ளவர். அவர் எத்தனை 1 மணி நேரம் வந்தவனுக்கு ஒரு நாளுக்கு வேலை 4 பேர் வந்தாலும் அவர் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறாரு. அப்ப இந்த நாள்ல இயேசு வந்து எங்களை அழிக்கும்படி வரையில் அவர் எங்களை மீட்கும்படி வந்தவர். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன ஒரு நாள் மனுஷனுக்கு எந்த தீங்கும் இயேசு செய்ய மாட்டேன். ஆக்கள் சொல்லுகிறோம், அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா உனக்கு அது நடக்கும். அதான் அழிக்க வரும். தண்டிச்சேன்னு சொல்லுவாங்க. ஒரு காலம் இல்லை. தண்டிக்கப்பட்டது எப்படி என்றா என்ன எங்கட வாயின் வார்த்தை. நான் சொல்றேன், இயேசு எனக்கு அடிச்சுட்டாரு, எனக்கு கஷ்டப்படுது, எனக்கு இயேசு இந்த வார்த்தை அது உண்டாகி இதுல மரணமும் ஜீவனும் நான் வந்து அதிகாரத்தில் இருக்கு. ஒரு காலம் இயேசு யாரையும் தண்டிக்க மாட்டார், அடிக்க மாட்டார், பேச மாட்டார். நாங்கள் பாவம் செய்தாலும் நாங்கள் சபைக்கு எழுதினால் கூடி அதை சொல்ல ஏன் என்ன துன்பப்படுத்துறான்னு கவலைப்பட்டு கேட்பாரு. தவிர சபைக்கு விரோதமா பவுல் எழுப்பின பொழுது சித்திரவதை பண்ண போது ஆண்டவர் பவுல் என்ன கேட்டார், பவுலே ஒன்னு அழிக்கிறேன்னு சொன்னார். இல்லையே பவுலே ஏன் நீ என்ன துன்பப்படுத்துறான்னு அன்பா கேட்டார். அப்படித்தான் நாங்கள் ஆண்டவர் இதுல இருக்கிறோம். அப்ப அடுத்த என்ன சொன்னா அவர் அன்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. விளங்குச்சார். அப்ப பாருங்க, அவருடைய நாமத்தினால எங்களுக்கு என்ன அடுத்த இருக்கு 3 அவருடைய நாமத்தினால மறுதலிக்காம கவனம். இயேசு ஒரு நாள் மறுதலிக்காம நாங்கள் இப்போ அவரை உள்ளுக்க வச்சிருக்கும் போது எங்கிட்ட வாசல் எல்லாம் திறந்தான் இருக்கு, ஓப்பனா இருக்கு. சொல்லு, இயேசு நாங்கள் உள்ளத்துல வச்சுக்கொண்டு எங்க போனாலும் அந்த டோர் ஓப்பனா தான் இருக்கு. இந்த வாசலும் எங்களுக்கு பூட்டுப்படாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் பாடல் வந்து நாங்கள் இதற்கு போய் அவர் நினைக்காத பொழுது எங்களோட வாசல்கள் என்ன செய்யும்?
கூட்டப்பட்டிருக்கிறோம் சில இடங்களில். அதுங்களுக்கு சில இடங்களாக பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் கூட்ட மாட்டேன், நாங்களே கூட்டியிருக்கிறோம். அது நடக்க அது கிடைக்க இயேசு பண்ணாங்கட்டே அப்படி. ஆனால் இயேசுன்னு நாமத்தினால அவரை தொழுது கொண்டு போகிற கூட இல்லை. வெளிப்படுத்தல வாசம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறது ஓப்பன் டோர். சரியா? 3:8 வாசம் இல்லை 8-9 வாசம் 8-9 இல்லை 9 மட்டும் வாசம். 2ஆம் அதிகாரம் 8வது உன் கிரியைகளை இல்லை 3:8 சாரி 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலே உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேணுங்க? ஓபன் டோர். யாரும் க்ளோஸ். அது யாரும் பூட்ட மாட்டாங்க. இல்லங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க சாட்சி. அதான் சொன்னீங்க அன்னைக்கு எனக்கு கனவு சொன்னீங்க. இல்ல அது அப்படித்தான். அது ஓப்பன் தான். அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. அதான் லைஃப். இல்லங்க அப்ப என்னன்னு சொன்னா உண்மையில ஆண்டவர் அப்படித்தான் ஓப்பன் டோர் எங்களுக்கு. அதாவது திறந்த அவற்றை நாமத்தை நாங்கள் கொஞ்சம் கூடி நாங்கள் மறுதலியாக காரியம் செய்யற பொழுது ஆண்டவர் எங்களோட வாழ்க்கை செய்யற காரியம் வித்தியாசமா இருக்கு. உன் கிரியைன்னா செயல். சரியா கமல்? அவற்றை கிரியைன்னு சொல்ற தமிழ்ல ஒரிஜினல் தமிழ் நார்மல் தமிழ் கிரியைன்னா செயல். அவற்றை செயல்களை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறார் சொல்ற ஆண்டவர் சொல்ற உன் செயல்களை அறிந்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் தான் இருந்தும் நீ என் நாமத்தை அவற்றை பேரை இயேசுவை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஆண்டவர் பூட்டினா சரி மற்றும் யாருமே பூட்ட மாட்டார். அப்ப ஆண்டவர் திறந்த வாசல் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்காரு. சரி அவருக்கு நாமத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அவர் நாமத்தை அறிஞ்சு அந்த நாமத்தினால கேட்கும். இயேசு நாமத்தினால எனக்கு இது விரட்டுது, இயேசப்பா எனக்கு இதை செய்யுங்க. நீங்க சொல்வது நினைப்பீங்க கமல் நான் இப்படி இருக்கிறேன், நான் ஒரு ஞானசானமா அப்படி இப்படி எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதொன்றும் இல்லை. நீங்க இயேசுவை விசுவாசி. இயேசு கடவுள் மகன். அவர் கடவுள் ஒரு சக்தி இறக்கி வந்தார். ஒரு சின்ன சக்தி இறங்கி வந்த மகனாக பூமிக்கு வந்தது. அந்த அவர் தான் நாங்கள் அவர் மகன் சொல்றோம். கடவுளை தான் மகன் சொல்றோம். மகன் வந்து பூமிக்கு அவர் தேவன மகன் அப்படி நம்பி இயேசுவை உமால் எல்லாம் செய்ய முடியும் விசுவாசிச்சு நான் வாயில அடைக்கிட்டு ஆண்டு இந்த நாட்களில் இந்த காரியம் எனக்கு நடக்கும். என்ன காரியம்? விசாய பிரச்சனை சந்திச்சே ஆகணும். நான் சைன் பண்ண போறோம். இந்த சைன்ல நீங்க என்ன இன்னைக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க? உங்களோட என்ன எல்லா பிரச்சனையும் பாதுகாக்க இறக்கி வைங்க. உங்களுக்கு அநேகமான தேவைகள் இருக்கு, அதை இறக்கி வைங்க. ஒன்று நீங்க தூக்காது. ஏசப்பா இந்த நாட்களில் உங்களுக்கு பார்த்து நான் இறக்கி வைக்கிறேன், நீங்க தூக்குங்க. ஆண்டவர் வருத்தப்பட்டு பேரண்ட்ஸ் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு பாடுறேன். உங்களுக்கு நான் ரெஸ்டா நீங்க ஒன்றும் சுமக்காதீங்க. நீங்க இறக்கி வைங்க. ஆண்டவர் செய்யணும், பெரிய காரியம் செய்யணும். அவரால் முடியாது ஒன்றுமிடாது. அதான் இன்னைக்கு பிரதேசம் இன்னைக்கு இங்க வந்த ஆட்களுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட டீல் ஆண்டோட நாங்கள் வச்ச டீல் ஒரு இது 3 தடவை இந்த இடத்துல வேற ஒன்று வாங்க. அவங்க 3 தடவத்துல ஒரு நாள் அற்புதம் நடக்கையில் அவங்க வந்தது ஒன்று சாதிக்கலைன்னா அவங்க இந்த இடத்துல வேற தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் நிச்சயமா தெரியும் வந்த அண்டே செய்வார். இப்ப உங்களுக்கு எல்லாம் செய்வார் சார். சரியா? நீங்க பாருங்க, நீங்க இவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க உங்களோட மகனுக்கு ஆண்டு செய்தி இல்லையா? இவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாரு அவர் அந்த நேரத்துல நீங்க அழுது ஜெபிச்சிருப்பீங்க. ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்னது? ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த டைமுக்கு அவர் பிடிச்சாரு உங்களோட மகனை. சரியா? அப்ப சில நேரம் உங்களோட மகன்ட சிச்சுவேஷன் கூட இவ்வளவு பேரமா இருக்கு. ஆண்டவர் டைம் வச்சிருக்காரு. நிச்சயமா அதை செழிக்கவே செய்வார், அதை வாய்க்கவே செய்வார். சரியா? அவன் மகளை ஒரு நாள் எஞ்சனா ஒருபோதும் வெக்கப்பட்டு போவார். அப்ப உங்களை உன்னால வெக்கப்பட்டு போக விட மாட்டேன். இப்ப ராஜ்பிரதே வெக்கப்பட்டு போக முடியல ஆண்டவர். உண்மையை சொல்றேன், இந்த இடத்தையில ஆண்டவர் எங்களுக்கு முன்கூட்டியே தந்தபடியா எங்களை வெக்கப்பட்டு போயிரு. மற்ற ஆட்களுக்கு தலைமுடியா விட இல்லை எங்களை. நான் ஆண்டவர் சொன்னார், நீங்க யோசிப்பீங்க டைகர் போட்டோட நிற்கிறாரு. என்ன ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் சபையை வீட்டு பார கொடுத்த உடனே ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், நீ அப்படியே இருக்கும், நீ ஒன்றும் இதண்டக்கூடாது. அதாவது ஊழியத்தை விட்டுட்டு சொல்லி அந்த அப்படிலாம் செய்யக்கூடாது. அதை எனக்கு நடத்தினேன் காரியங்கள் வந்து நீ வெளியில வாண்டோன்னா வெளியில வந்தேன். ஆண்டவர் சொன்னபடியா வெளியில வந்தேன். ஓகே, வந்தோடனே ஆண்டவர் காரியம் சொன்னா நீ இப்படித்தான் நிற்கணும், இங்க இப்படி நிற்கணும். இலங்கையை போய்க்கு அந்த வெக்க நாட்டுல அப்படி நின்றார்.
எல்லாரும் அங்கே கோட் பண்ணி போடாம டையை மட்டும் கட்டிக்கணும். நான் ரஞ்சன் போறாரு ஏன்னா கோட் போடல பயங்கர ஹீட். அப்போ டையை கட்டிக்கொண்டு சரியான நின்றோம் எல்லாருக்கும் சரியா ஆண்டு நிற்க பண்ணேன். சேர்ச்சிகளுக்கு கொண்டு சபையில் வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பெரிய பெரிய காரியம் பிசாசுலாம் கூட செய்யறேன். எனக்கே இங்கே லண்டனில் இங்கே நடக்காது, ஜெர்மன் லண்டனில் நடக்காது இதெல்லாம் அங்கே வச்சு செய்யறேன். அப்போ அதில் வச்சு எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சூப்பர். இப்போ உண்மையில் ராஜ் பிரதருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் ஆண்டு கூட காரியத்தை செய்கிறேன், நல்ல காரியத்தை செய்கிறேன். நாம ஜெபிக்கிறோம், எங்களோட ஜெபம் தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறோம். அன்றைக்கு ராஜ் பிரதர் ஒரு ஆளுக்கு ராஜ் பிரதர் அனுப்பினேன் தானே, அவருக்கு கொஞ்சம் சோகம் இப்போ அன்றைக்கு இவருக்கு அனுப்பி நாங்கள் ஜெபம் பண்ண ஒரு ஆள் கோமாவுக்கு போயிட்டேன். கோமாவுக்கு போயிட்டு இப்போ அவரை காலாட்டுற கையாட்டுற பார்க்குறார், அழுகிறார், இதெல்லாம் செய்கிறார், சிரிக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் எழுப்பி கதைக்கிறார். அப்போ நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் அந்த அவங்க குடும்பத்தை சொன்ன நீங்கள் இயேசுவை மட்டும் நம்புங்க, இயேசு செய்வார். நம்புங்க, நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் செய்வார். இப்போ இது இவ்வளவு நடக்கும். டாக்டர் கையை விட்டார். டாக்டர் அண்டைய ஆள் முடிஞ்சிருமோன்னு சொன்னார். அது 2 வரைக்கும் அந்த ஐசிலேருந்து வெளியில் எடுத்து இப்போ வரைக்கும் இருக்கிறார். அப்போ என்னன்னு சொன்னால் உண்மையில ஆண்டவர் இது வேறு கேஸ். அவர் சொன்ன மாத்தலுக்கே இது எனக்கு யாழ்ப்பாண கேஸ் வந்தது அப்படி. அப்போ ஏன் ஆண்டவர் தார நான் சும்மா இருக்கிறோம், அங்கே இருந்து யாழ்ப்பாணத்தை எங்களுக்கு அனுப்புறாங்க, குடும்பம் இருந்து அனுப்புறோம். ஏன் வருது ஆண்டவர் இப்படி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறார். இல்லை எங்களால் ஒன்றுமே நடக்கும், ஆண்டவரால் தான் முடியும். ஜெபிச்சு ஆண்டவர் செய்வார். ஓகே, அவருக்கு நாமத்தினால 2 வாசிங்க. யோவான் 3:14 வாசியம் முடிக்கிறேன். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஓகே, அது செய்வேன். அன்பா இருந்தாலும் சொல்றேன், அன்பா இருந்து என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் நாங்கள் என்ன செய்வோம், அவரு நாமத்தினால கேட்கணும். கமல் இயேசு நாமத்தினால கேட்கணும். நீங்க என்ன தேவை நேரம் ஓடிக்கொண்டு போறீங்க, வாகனம் ஓடிக்கொண்டு போய் கார் பெட்ரோல் இல்லைன்னாலும் கேட்கலாம். பெட்ரோல் வேறு ஊத்தப்பட்டோம், அதனால பெட்ரோலுக்கு காசு எங்களுக்கு நடந்திருக்கு. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டெம்பரியான லைஃப்ல சொல்றேன். என்ன வந்தாலும் உடனே கேட்டு ஆண்டவர் தருவேன். என்னென்ன தருவேன், எங்களுக்கு ஆண்டவர் தருவேன், நிச்சயமா தருவேன். மற்றது அவருடைய நாமத்தினால் கேட்கும்போது ஆண்டவர் விடுதலை. வேற வானத்திலே பூமியிலே இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர வேறு நாமத்தையும் கட்டளையிடப்படவில்லை. உலகம் நாங்கள் எதை செய்தாலும் இயேசு நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லி அது சொல்றாங்க. இயேசு அந்த நாமம் தான் எங்களுக்கு விடுதலை தரும். இயேசு அந்த நாமம் தான் எங்களுக்கு வெற்றி தரும். இயேசு அந்த நாமம் தான் எங்களுக்கு ஜெயம் தரும். இயேசு அந்த நாமத்தினால் பெரிய காரியங்கள் செய்யலாம். இயேசு அந்த நாமம் தான் எங்களுக்கு அற்புதங்களை செய்யும். இயேசு அந்த நாமம் தான் எங்களோட பாவங்களை போகும். இயேசு அந்த நாமம் தான் எங்களுக்கு விடுதலை தரும். நான் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாட்கள் உமது நாமத்தினால ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னிலிருந்து என் குடும்பத்திலிருந்து ஆண்டவரே என் குடும்ப அங்கத்தில் எல்லாரையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு அற்புதம் செய்துட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுறோம். அதேபோல் ராஜ்பிரதர் குடும்பத்துக்கு அற்புதம் செய்துட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசா பிரச்சனையின் சகலத்தை நீ சந்திச்சிட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சகலத்தை நீங்க நேர்த்தியாக சகலத்தை செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. எதை நீ கேட்கிறியோ அதை நீ பெற்றுக்கொண்டான்னு சொல்லி விசுவாசி என்று நீங்க சொன்னீங்க. நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருந்த சகலவற்றையும் ஆண்டவரே, அவாக்கு இந்த உச்சியில் உள்ள அந்த சகல நோய்களும் ஆண்டவர் சுகப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நிற்கின்ற குடும்பத்தில் இருந்த சகலத்தையும் ஆண்டவரே நீங்க செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. எல்லா நல்ல காரியம் செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. அதே போல கமழ்ந்த வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே பெரிய காரியம் செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஓ பவரா சகல பலவர ஓ மமர கியூரபரபரியோ ஆண்டவர் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் நீ ஜீவனுள்ள தேவன் அல்லவா. கமழ்ந்த வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய அற்புதம் மற்ற ஆட்களுக்கு அவன் ஒரு வல்லமையான ஒரு பிள்ளையாக எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல நல்ல வழியை காட்டுற மகனாக இயேசு உமது வழியை காட்டுற மகனாக இயேசுவின் நாமத்தினால் அவன் முற்றிலுமாய் ஆண்டவரே அவன் ஆண்டவர் மாறி ஆண்டவரே தன் இதயத்தில் மாறி சந்தோஷமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படி நல்ல துணையை கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுங்க ஆண்டவர், பொறுப்படுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கு கமல் முன்னுக்கு வரீங்களா? அப்புறம் வேற ஜெபம் பண்ணுவோம். கமல் முன்னுக்கு வாங்க. need to pray. இல்ல நிக்க போறோம். pray. He's new. God knows everything. The child. Yeah. Okay. ஒரு பயம் இருக்கு. தனக்கு செய்யணும். Yeah, business. We need to business and business in Vista. We need to work in he need to marry and he
நாட்களில் ஆண்டவர் மகனுக்கு ஆண்டவர் ஆண்டவர் சகலதை மூன்று பேரா செபிக்கிறோம் ஆண்டவர் இக்காலபாரா சகலபால ஆண்டவரை பயங்களை எடுத்து போடும் ஆண்டவர் ஆண்டவர் உடல்ல இருக்க பயத்தை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் எனது குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள வச்சு ஆண்டவர் மகனுக்கு அவர் ஆண்டவர் தாப்பர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் நீர் அற்புதர் ஆண்டவர் இந்த நாட்கள் காணாம ஆண்டை தேட வந்தவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கும்படி செபிக்கும் ஒரு அற்புதம் இல்லை ஆண்டவர் அன்னைக்கு அற்புதம் நடக்கும்படி செபிக்கிற ஆண்டவர் உச்சியிலிருந்து உள்ளங்கால சகலதும் ஆண்டவர் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் இந்த நாட்களும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த மகனை நான் விடுதலை ஆக்குகிறேன் ஆண்டவர் சகல கட்டுக்கள் சகல வழக்கங்களே ஆண்டவரே சகலத்திலே இருந்து என் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆக்குகிறேன் ஆண்டவரே இந்த சமாதானமும் சந்தோஷத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே வல்லமையும் வரங்களையும் இயேசுவின் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே உமக்கு எழுப்பி பிரகாசிக்கட்டுங்க ஆண்டவரே ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு ஆண்டவரே ஆண்டவர் வருகையிலே ஆண்டவரே நிறைய ஜனங்களோடு நிற்கக்கூடிய மாதிரி இந்த மானை வழி நடத்துங்க ஆண்டவரே ஆண்டவரை வழி நடத்துங்க ஆண்டவரே எவன் ஒருவரை ஊழியங்கள் பிதாவனை கனப்படுத்தும் ஆண்டவரே இந்த மகன் ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே ஆண்டவர் செய்து முடியும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பன நாட்களிலும் ஆண்டவரே மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே அந்த பிசினஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே அந்த மகனோடு சேர்ந்து நாங்கள் உதவி செய்ய எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே மகன் பிசினஸில் ஆண்டவரே நீர் வல்லமையா செயல்படும்படி செபிக்கிற ஆண்டவரே அற்புதம் செய்யும் ஆண்டவர் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால சகல ஆசீர்வாதம் எடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஓ பபார சகல பலபரையும் உங்களை வெளிப்படுத்தினாலும் சொல்லுங்க உங்களை யாரும் வெளிப்படுத்துறது காரியங்கள் சொல்லுங்க ஓ பபார சகல பலபரையும் ஓ பபார கீழ வர வர வரையும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அந்த உங்களை புரிஞ்ச காரியம் நீங்க ஏன் தண்ணியில சாக வேண்டியது ஒரு தடவை தண்ணியில சாக வேண்டியது ஆபத்து அதுலேருந்து கத்திரங்களை காப்பாற்று அதாவது 2 விபத்துகளிலிருந்து உங்களை நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க அதே கார் ஆக்சிடென்ட் 2 காப்பாற்றினார் சரி 3 விதமான பெரிய ஒரு ஆபத்துகள் உயிர் போகிற நேரத்தில் இயேசு காப்பாற்றிருக்கார் அதுதான் நீங்கள் உள்ளத்தில் ஞாபகப்படுத்துறேன் சரியா நான் சொல்லுவேன் இல்லை ஆண்டவர் தண்ணியிலேருந்து ஒரு தடவை நீங்கள் சிறு வயசுல இருந்து தண்ணியிலேருந்து உங்களை தூக்கி எடுத்துருக்கார் சரியா மற்ற 2 தடவை உங்களை ஆக்சிடென்ட் காப்பாற்றிருக்கார் விபத்துகள் I think the Father in heaven, wants you to know that His love for you is immense, is enormous. He wants to have a special relationship with you. He wants to be able to talk to you and for you to hear Him. He wants you to know that you are His child. And He is your Father. He wants the relationship to grow and mature like a young tree blossoming into fruit. As this relationship grows, all the things that you want that are on your heart, He will give to you. Your new security is in the Father's love. He sent Jesus, His Son, to die for you, so that you could talk to Him. Jesus, your Holy Spirit is come. Let Him know your presence now.
உறவை நீங்கள் பலப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன உங்களுக்கு இருக்கிறது வெளியில் சீக்கிரத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள் எப்படி வரைக்கும் போகலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிறது வெளியில் இப்போ சொல்ல 3 கிழமை இருக்காங்க. 3 கிழமைக்குள்ள இன்றைக்கே நடக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 3 கிழமைக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது. நான் அப்படியா எனக்கு தெரியாது யார் நீங்கள் யாருன்னு அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியலை. 3 கிழமைக்குள்ள உங்களுக்கு அது தெரியும். மேபி இன்றைக்கு இப்போ சொல்லிக்கல உங்களுக்கு அறிஞ்சிருக்கீங்க. ஆனால் இந்த வர்ற காலத்தில் அது சம்பரமாக இருந்துச்சு. அறிவு ஒரு முகத்தோற்றத்தில் எல்லாமே மாறிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய மகனை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தகப்பன் வல்லமை என்னுடைய வல்லமை அனுப்பிடாக அக்னியை அனுப்பிடாக ராஜாவை சுவாமி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரை சுவாமி ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளாய் ஆண்டவரை வல்லமை எப்பொழுது பாய்வதாக தகப்பனை ராஜாவை சுவாமி ஆண்டவரை மகனில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினால் கட்டிந்து கொள்ளுவது வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். இது தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிற மகன். இந்த மகன் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவுக்கு சொந்தம். இந்த உடல் இயேசு வாழும் ஆலயம். இந்த உடலுக்குள்ள டயபெட்டிக்கோ எந்த இதுக்கும் வாழ்வது இந்த நோய்க்கும் அதிகாரம் இல்லை. இப்பொழுது இந்த உடலை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை. இயேசுவின் நாமத்தினால் டயபெட்டிக் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். இந்த வியாதியை எல்லாம் சம்பூர்ணமாய் விடுதலை அடைந்தார். உடல் உள்ளம் ஆத்மா சரீரம் சம்பூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உண்டாகும். இப்பொழுது she's part of Jail's church. She's English and she can understand and speak English. Someone to talk to you. ஆண்டவரே தாராபார சகலமல மர பூக்கள மரவரையும் நாட்களில் மகளே ஆண்டவரே தாயின் கருவில் கண்டதில் நாள் இருக்கு இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி பாபாரா சகல மரம் தாங்கி ஏந்தி தப்பிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் இவ்வளவு மேடுகள் பள்ளங்களை தாண்டி வந்த பொழுதும் ஆண்டவரே இதோ நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது சொல்ற தெய்வம் ஆண்டவரே. பாபாரா சகல மலம் அறையும் ஆண்டவரே நன்றி ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவர் சோத்தரிக்கிறோம். பாபாரா சகல மல வர வரையும் ஆண்டவரே. பாபாரா கிளற வரையும். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அது கத்தின கடத்துல கொடுங்க. பிள்ளைகளின் பாரங்களை நீங்க சுமக்காதீங்க. இயேசு விட்ட கொடுங்க. இயேசு சுமக்கிறார். அவர் உங்களோட மகளிட பிரச்சனை அவர் பார்க்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் உங்களோட வந்த பொழுதும் அவர் தன் முன்னாடி அவர் நின்று அந்த கண்ணீர்களை எல்லாம் அவர் கண்ணீரோடு விதைத்தது எல்லாம் நீ கம்பீரத்தோடு அறுக்கிற காலம் இது. ஆண்ட பெரிய காரியங்களை செய்ய போற அவருடைய வாழ்க்கையில நீ நினைக்காத காரியங்களை ஆண்ட செய்ய போற பெரிய காரியம் உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்ய போறார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய அதிசயங்களை காண போறீங்க. இப்ப கண்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்க வாழ்க்கையில நினைக்கல உங்களோட மகன் மறந்துமா நினைக்கல. ஆனாலும் கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறபடியா இந்த நாட்களில் பெரிய பெரிய காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் அலைக்கு மேல் அலையா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அலை போல ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க இழந்து போன சமாதானத்தை சந்தோஷத்தை இரட்டிப்பாக பெறுவீங்க. யோபு இரட்டிப்பா பெற்றது போல நீங்கள் இரட்டிப்பா பெறுவீங்க. சகல மலமறியோ கடந்த நாட்களில் நண்பரே கடந்த நாட்கள் ஆண்டவரே தலையணை கண்ணீரால நனைந்தது. ஆனால் நீர் அந்த கண்ணீரை துருத்தில ஏந்தி வச்சு அதுக்கு கணக்கு பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே. கணக்கு பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே. ஜெயன் என்னத்துக்கு என்று சொல்லி கேள்வி வந்த பொழுதும் நான் உனக்கு கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிற தெய்வம். ஒவ்வொரு பாடல் ஊடாக இந்த பாடல் ஊடாக நீங்க பேசுகிறீங்க ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த நாட்கள் வசனத்தை அனுப்பி நீ சுகப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. தூரத்துக்கு தேவனாயிருக்கிறவரே இந்த நாட்கள் மகன் காரியங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே. மகன் காரியத்தை செய்யுங்க. இந்த மகன் காரியத்தில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. உச்சிர்ந்து உள்ளங்கிற சகல நோய்களும் இயேசுவின் தழும்புகளால் ஆண்டவரே மாறுபடி செபிக்கிற ஆண்டவர். ஜீசஸ் சோத்தரிக்கிற ஆண்டவர். ஜீசஸ் நீங்க ஆண்டவர பிள்ளை
ஒரு நாளும் நீங்கள் தற்கொலையை பற்றி சிந்திக்கக்கூடாது. ஒரு நாளும் சிந்திக்கக்கூடாது. சரி, ஒரு நாளும் தற்கொலையை பற்றி சிந்திக்கவே கூடாது. ஏண்டா இந்த பூமியில் இருந்தவங்க நினைக்கவே அப்படி நாங்கள் நினைக்கவே கூடாது. அவர் உங்களோட சகலவற்றையும் உங்களை அவர் மனசற்ற வாயிலை விட நீங்கள் உங்களோட இதயத்தில் நினைக்கிறது கூடுதலாக இருக்குது. அந்த பாரங்களை விடுங்க. அதன் மனுஷன் ஏதாவது செய்துட்டு போட்டு அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணாங்க. சரி, ஆண்டவர் கூட இருக்க. யார் தாய் தாப்பன் மறந்தாலும் தன்னை உங்களை உருவாக்கின இஷ்டவேலின் தேவன் உங்களை மறக்கிறது இல்லை. அவர் சொன்னார், தாய் தான் பாதங்களை மறந்தால் நான் உங்களை மறப்பதில்லை. உங்களுக்கு கடந்த காலங்கள் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். நீங்கள் அதை நினைக்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளாம் பெரிய பெரிய பிளான் போடாதீங்க. தேவையில்லாத பிளான் போடாதீங்க. உங்களோட இதயத்தில் சிந்திக்காதீங்க. நான் இப்படி தனியாக போய் எங்கேயாவது பூமியில் போய் இருக்கிட்டா அதெல்லாம் நினைக்கிறாங்க. சரி, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் கூட இருக்க. அவர் உங்களை உயர்த்து உங்களோட வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பல பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கீங்க. முந்தி இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் சோர்ந்து போறீங்க. சோர்ந்து போறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஊரில் நீங்கள் இருந்தீங்க அப்படி இல்லைங்க. எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்தீங்க. உங்களோட கையினால எத்தனையோ பேர் சாப்பிட்டாங்க. திரும்பவும் அதை சாப்பிடுவாங்க. திரும்பவும் பல பேர் சாப்பிடுவாங்க. உங்களால் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்காது. சரி, நீங்கள் வேஸ்ட் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுற பெரிய ஒளி. சரி, அப்படிதான் உங்களை பயன்படுத்த போகிற அநேகருக்கு நீங்கள் ஒரு காலம் ஒளியாக இருந்தீங்க, இப்போ மங்கி போச்சு.